என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இத்தனை வகை: அகட்டு சிரிப்பு, ஆணவச் சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எமது பள்ளி மழலை செல்வங்கள். எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ராஜா வருகை. ராஜகம்பீர ராஜ மாட்டாண்ட ராஜகுலத்திலக விக்டரி பள்ளியில் படிக்கிற மாதிரி நடிக்கிற 5ஆம் வகுப்பு மாணவன் ராஜாவாக வருகிறார் வருகிறார் வருகிறார். என்ன மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம், இரவெல்லாம் கண் விழித்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கம் தூங்காமல் வேலையை பாருடா மடையா. மன்னா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் இரவெல்லாம் என்னுடன் நாடா விளையாடி கொண்டிருந்தான் மங்குனி அமைச்சரே. நாடு ஊருப்பட்ட மாதிரிதான். இரவெல்லாம் கண் விழித்து ஃப்ரீ ஃபயர் விளையாடினாலும் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறேன் பாருங்கள். நான் வருவதற்கு முன் நீங்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன தைரியம் உங்களுக்கு? நான் இல்லாமல் எப்படி நீங்கள் நடனம் ஆடுவீர்கள்? பாடுற அந்த பாட்டை என்ன சாரே മനസ്സിലായോ? இன்று நாட்டில் ஏதாவது செய்தி உண்டா அமைச்சரே? தலை விரித்து ஆடினால் என்ன? அவற்றை சீவி கட்டி முடிந்துவிட வேண்டியதுதானே. மன்னா, தங்களை காண ஒரு தன்னையும் மகனும் வந்திருக்கிறார்கள். வர சொல்லுங்கள். மன்னர் தங்களை அழைக்கிறார். தங்களின் பிரச்சனை என்னவோ? நாட்டில் நீரும் உணவும் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதல்லவா? அதெல்லாம் கிடைக்கிறது மன்னா. ஸ்விக்கியில் ஆர்டர் செய்தால் 10 மினிட்ஸ்ல வீட்டுக்கே வந்துரும் மன்னா. ஆனா இந்த நெட்வொர்க் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது மன்னா. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிடுங்கள் மன்னா. மன்னா, என் மகன் செல்போனுக்கு அடிமையாகி கிடக்கிறான். என் மகன் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மாணவர்களும் பெரியோர்களும் செல்போன் என்னும் மரக்கனுக்கு அடிமையாகி உள்ளனர். இதற்கு நீங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மன்னா. சரி சரி, இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கிறேன். சென்று வாருங்கள். சரி மன்னா. இந்த பிரச்சனை தீர்க்க நல்ல ஒரு யோசனை கூறுங்கள். மன்னா மன்னா, செல்போன்களின் நெட் பேக்கை நிறுத்திவிட்டால் என்ன? அப்படியே உன் சம்பளத்தையும் நிறுத்திவிட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. ஓஹோ, அருமை. மன்னா, அப்படி பண்ணினால் என்ன? எப்படி? இல்லை இல்லை, இப்படி
அமைச்சரே. மன்னா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றுகிறது, சொல்லட்டுமா? என்ன? என் அரசவையில் உள்ள அமைச்சருக்கு நல்ல யோசனை தோன்றுகிறதா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நம் நாட்டில் உள்ள அனைவரது கைபேசியும் ஒரு அறையில் வைத்து பூட்டி விட்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு அறை அறைந்தால் என்ன? ஓஹோ அருமை. ஓஹோ அமைச்சர்களே, மக்களை கைபேசி என்னும் மரவனிடம் இருந்து மீட்க வழி கேட்டால் அவர்கள் என்னை தூற்றுவதற்காகவா வழி சொல்கிறீர்கள்? யாரடா அங்கு அழைத்து வார்கள் அந்த தென்னாலிராமனை? மன்னா, சற்று பொறும். எங்களிடம் இல்லாத அறிவும் திறமையும் அப்படி என்ன அந்த தெனாலிராமனிடம் இருக்கிறது? அமைச்சர்களே, அதை நீங்களே தெனாலிராமனிடம் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். காட்சி 2. ஹலோ. வணக்கம் அண்ணா, என்னை அழைத்தது நோக்கம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? தெனாலிராமா, உன்னுடைய அறிவு கூர்மையை மற்றவர்கள் நிரூபிக்க உன்னை சில கேள்விகளை கேட்கலாமா? அவற்றுக்கு சரியான பதில் அளித்துவிட்டால் நீங்கள் தான் சிறந்த அறிவாளி. கேளுங்கள் மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே. பிரிக்க முடியாதது கல்வியும் நமது பள்ளியும், பிரிக்க கூடாதது பள்ளியும் மாணவர்களும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராமல் இருப்பது தலைகனவும் வெற்றியும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் கைபேசியும், பார்க்க கூடியது காலமும் நேரமும், அறிவுக்கு கல்வி, பள்ளிக்கு நம் விச்சரி மேல்நிலை பள்ளி, உழைப்புக்கு நமது பள்ளி தலைவர், உறுதுணைக்கு நமது பள்ளி செயலாளர், அன்புக்கு நம் பள்ளி முதல்வர், கற்பித்தலுக்கு நமது பள்ளி ஆசிரியர்கள், கற்றலுக்கு நமது பள்ளி மாணவர்கள். ஆஹா, அற்புதம் தெனாலிராமா, அற்புதம். நீயே சிறந்த அறிவாளி. அமைச்சர்களே, இது போதுமா? இன்னும் வேண்டுமா? போதும் அண்ணா, போதும். தெனாலிராமா, நம் நாட்டு மக்களை கைபேசி மோகத்திலிருந்து மீட்டெடுப்பது எப்படி என்று உங்கள் யோசனை கூறுங்கள் பார்ப்போம். மன்னா, மாணவர்கள் அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கைபேசி என்பது அத்தியாவசியமானதாக உள்ளது. தேவைப்படும் போது மட்டும் உபயோகித்தால் போதும் என்று நிறைய மாணவர்கள் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவற்றை பார்த்து தங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். பெற்றோர்கள் சிறு வயது முதலே குழந்தைகள் அழுதால் அவர்களை சமாதானப்படுத்தாமல் அவர்கள் கையில் செல்போனை கொடுத்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்கிறார்கள். இதை மாற்ற வேண்டுமானால் பெற்றோர்கள் தங்கள் நேரத்தை குழந்தைகளுடன் சிறிது நேரம் விளையாடவும் பேசுவதும் உண்பதுமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் தேவைக்கு மட்டுமே செல்போனை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் அண்ணா. நன்றி தெனாலிராமா, நல்ல யோசனை. மன்னா மன்னா மன்னா, கொஞ்ச நாள் தூங்குறீங்களா? என்ன முப்பாத்தோடு வந்திருக்கிறார்களா என்ன? இல்லை மன்னா, அயல் நாட்டிலிருந்து ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளர் தங்களை காண வந்திருக்கிறார். வர சொல்லும். மன்னா தங்களை அழைக்கிறார். வணக்கம் மன்னா. என்னை பார்க்க வந்ததின் நோக்கம் என்ன? எங்கள் ஊரில் சுவையான ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிறது மன்னா. அதனை உங்கள் ஊரில் விற்பனை செய்ய அனுமதி தர வேண்டும் மன்னா.
சரி மிஸ்டர் நெல்சந்துரை, நீங்கள் எதை வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த இனம் மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள். அஃப்கோர்ஸ் மன்னா, தாராளமாக தருகிறோம் மன்னா. இத்துடன் அவை கலைகிறது. காட்சி 3. தெனாலிராமன் ராஜாவை பார்க்க வருகிறார். தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வாருங்கள் தெனாலிராமா, நான் அழைக்காமலே வந்திருக்கிறீர்கள். வணக்கம் அண்ணா, தாங்கள் சுவைக்க ஒரு சுவையான உணவை கொண்டு வந்துள்ளேன். ஆஹா, தெனாலிராமனுக்கு என் மீது எவ்வளவு அன்பு! கொடு தெனாலிராமா. ஆஹா, பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது. சிறிதெடுத்து சுவைத்து பார்ப்போம். சிறிது நேரத்தில் மன்னருக்கு வயிற்று வலி. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே. தென்னாலிராமா, என்ன உணவடா அது? அதை சாப்பிட்டதிலிருந்து எனக்கு உடல் நலமே சரியில்லை. அப்படி என்னதான் எனக்கு கொடுத்தாய்? மன்னா, அதன் பெயர் பீஸா. அயல் நாட்டு உணவை நம் நாட்டில் விற்பனை செய்ய அனுமதி அளித்தீர்களே அல்லவா, அதன் விளைவுதான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெறும் வினாவுக்கு ஆசைப்பட்டு நம் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை அடகு வைத்து விட்டீர்களே. இவ்வகை உணவை உண்பதால் சிறு வயதினர் முதல் பெரியோர் வரை புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் உண்டாகின்றன. இதனால் நிறைய குழந்தைகள் இறக்கிறார்கள். இதை தங்களுக்கு உணர்த்தவே அத்தகைய உணவை வழங்கினேன். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. சபாஷ் தெனாலிராமா, என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்திலும் பெரியோர்கள் செல்போனை ஓரம் வைத்துவிட்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும். பெற்றோர்கள் அனைவரும் நம் பாரம்பரிய உணவாகிய முறுக்கு, அதிரசம், தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், பொரியுருண்டை போன்ற உணவுகளை குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி நம் நாட்டில் உள்ள உணவகங்களில் நமது நாட்டு உணவுகளை தவிர அந்நிய நாட்டு உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. மீறி விற்பனை செய்பவர்களை உடனே சிறையில் அடையுங்கள். இதுவே என் கட்டளையே சாசனம். நான் நல்லா பண்றேன்.